அன்பில் இனியவர்களே, தனிமையிலும் ஆண்டவர் அருகில் என்ற ஆழமான கருத்தை இன்றைய வார்த்தை சொல்லித் தருகிறது. மேலும் தாயார் திரையவையோடு இணைந்து லூக்கா நற்செய்தியாளர் பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். எனவே கருணையுடன் அனுப்பப்பட்டவர்கள் அறிவும் நம்பிக்கையும் இணையும் நற்செய்தி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ஒரு மகத்துவத்தை இன்றைய வார்த்தை நமக்கு சொல்ல விளைகிறது. ஆகவே தனிமையிலும் இறைவன் நமது அருகில்தான் இருக்கிறார். நம்மை ஒருபோதும் விட்டு விலகாத ஒரே கடவுள் அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, வாழ்வோரின் கடவுள் என்ற மேன்மையை நாம் அறிந்து கொள்ள வார்த்தை அழைக்கிறது. வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, இன்று நாம் கொண்டாடும் புனித லூக்கா நற்செய்தியாளர் பெருவிழா நம்மை ஒரு முக்கியமான உண்மையை நினைவூட்டுகிறது. இயேசுவின் நற்செய்தி என்பது வெறும் அறிவிப்பல்ல, அது கருணையுடன் வாழும் அனுபவம். இன்றைய இரு வாசகங்களும் அந்த அழைப்பை நம் முன் வைக்கிறது. பவுலின் தனிமையிலும் நம்பிக்கையின் நிலைத்த நிலை, இயேசுவின் அனுபவத்திலும் பணிவின் பணி இதை நமக்கு உணர்த்துகிறது. ஆம், என்னை அனைவரும் விட்டு போனாலும் ஆண்டவர் என்னோடு இருந்தார் என்ற பவுலடியாரின் அந்த இறுதி வார்த்தையின் வரிகள், அனைவரும் என்னை விட்டு போன போதிலும் ஆண்டவர் என்னுடன் இருந்தார். இது ஒரு தனிமையின் அழுகை அல்ல, நம்பிக்கையின் சாட்சியம். அவர் உணர்ந்தது மனிதர்கள் விட்டு சென்றாலும் இறைவன் ஒருபோதும் விட்டு செல்ல மாட்டார் என்ற உறுதியின் மேன்மையை நமக்கு உணர்த்துகிறார். இன்றைய உலகிலும் இதே உண்மையை பொருந்துகிறது. மனிதர்கள் உறவுகளை எளிதில் மாற்றுகிறார்கள். சமூக ஊடக உறவுகள் உடனடியாக மறைந்து விடுகின்றன. ஆனால் கடவுளின் நெருக்கம் மட்டும் நிலைத்திருக்கிறது. நாம் பவுல் போல நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் அந்த நம்பிக்கை நம்மை தனிமையில் கூட உழைக்க வைக்கும் என்ற ஒரு உணர்வை முதல் வாசகத்திலே தெளிவுபடுத்தப்படுகிறது. ஆகவே நற்செய்தியிலே 72 சீடர்களை அனுப்புகிறார் ஆண்டவர். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்று சொல்கிறார். இயேசு அவர்களை இருவராக அனுப்பினார். ஏனெனில் நற்செய்தி பணி என்பது தனி முயற்சி அல்ல, ஒற்றுமையின் பணி. அவர்கள் அனுப்பப்பட்ட போது இயேசு சொல்லுகிறார், நீங்கள் செல்வதற்கு முன் இந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லுங்கள். அதாவது நற்செய்தியின் அறிவிப்பின் முதல் பணி சமாதானத்தை விதைப்பது. அந்த ஒரு மகத்துவத்தை உணர்த்துகிறார். இன்று நாம் சமாதானத்தை விதைப்பவர்களாக அல்லது சண்டை, பிரிவு, பொறாமை விதைப்பவர்களாக இருக்கிறோமா? இது நம் மனதில் தோன்ற வேண்டிய ஒரு கேள்வி. இன்னைக்கு உண்மையிலே நாம் பிறரிடத்திலே அமைதியை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா அல்லது பிரிவினையை விதைத்துக் கொண்டிருக்கிறேனா என்று நாம் சிந்திக்க வேண்டும். ஆகவே அறிவும் கருணையும் இணைந்ததுதான் நற்செய்தி என்பதை நமக்கு லூக்கா நற்செய்தியாளர் உணர்த்துகிறார். புனித லூக்கா ஒரு மருத்துவர். அவர் நோயாளிகளை குணப்படுத்தும் அறிவையும் மனித வேதனை உணரும் இதயத்தையும் கொண்டிருந்தார். அவர் எழுதிய நற்செய்தியில் இயேசுவின் கருணை ஒலிக்கிறது. காணாமல் போன மகனின் ஓமையும், மன்னிப்பு பெற்ற பாவியான பெண்ணின் நிலையையும், நல்ல சமாரியர் ஊமையும், இவை அனைத்தும் மனித மனதை குணப்படுத்தும் சித்திரங்களாக அவர் அழகாக உருவாக்கி தந்திருக்கிறார். அதனால் புனித லூக்கா நமக்கு சொல்லுகிற செய்தி இதுதான். அறிவின் வழியாக நம்பிக்கையை பரப்புங்கள், ஆனால் கருணையின் வழியாக இயேசுவின் முகத்தை வெளிப்படுத்துங்கள் என்ற உண்மைதான். இது இன்றைய உலகிற்கு தேவையான நற்செய்தி. நாம் கல்வியாளர்களாக இருக்கலாம், தொழில்நுட்பத்தில் வல்லவர்களாக இருக்கலாம், ஆனால் கருணை இல்லாமல் அந்த அறிவு பயனற்றது என்பது உணர்த்தப்படுகிறது இந்த விழாவழியா. ஆக இன்றைய வாசங்களும் பெருவிழாவும் நமக்கு 3 கருத்துக்களை தெளிவுபடுத்துகிறது. நம்பிக்கையின் நிலைத்திரு. பவுல் போல கடவுளை ஒருபோதும் இழக்காத நம்பிக்கை. சோதனை, தனிமை, குற்றம் எதிலும் நிலைத்திருங்கள், ஏனென்றால் அவர் இருக்கிறார் என்ற உணர்வோடு. ஒற்றுமையின் பணியாற்ற வேண்டும். சீடர்கள் இருவராக அனுப்பப்பட்டார்கள். இன்று குடும்பங்கள், சமுதாயத்தில் பிரிவுதானே அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஆக ஒற்றுமையை மேன்மைப்படுத்த வேண்டும், ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்ற ஒரு உணர்வு நமக்கு கொடுக்கப்படுகிறது.
மூணாவது செயல், கருணையுடன் செயல்பட வேண்டும். லூக்கா போல உன் அறிவையும் திறமையையும் பிறருக்காக பயன்படுத்து. ஒரு இனிய வார்த்தை, ஒரு நம்பிக்கை சிரிப்பு, ஒரு சிறு ஜெபம், இவையே நற்செய்தியின் விதைகள் என்பதை உணர்த்துகிறார். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, பவுல் நம்பிக்கையில் நிலைத்திருந்தார், லூக்கா கருணையில் விளங்கினார், சீடர்கள் பணிவுடன் அனுப்பப்பட்டனர். இவை மூன்றும் சேர்ந்து இயேசுவின் நற்செய்தி வாழ்க்கையின் அடித்தளம். இன்றைய நவீன உலகம் நம்மிடம் எதிர்பார்ப்பது இதுதான். அறிவில் உயர்ந்தவர்கள், கருணையில் ஆழ்ந்தவர்கள், நம்பிக்கையில் நிலைத்தவர்களாக வாழ்ந்தால் போதும், நம்மோடு இறைவன் என்றும் இருப்பார். ஜெபிப்போமா. ஆண்டவரை, பவுல் போல உறுதியான நம்பிக்கையும், லூக்கா போல கருணைமிக்க இதயத்தையும், உம் சீடர்கள் போல பணிவான சேவையும் எங்களுக்கு அருள்வாயாக. நாங்கள் சொல்லும் வார்த்தைகள் அல்ல, நாங்கள் வாழும் வாழ்க்கையை உம் நற்செய்தியாக மாறட்டும். நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற உறுதியான நிலைப்பாட்டில் நாங்கள் என்றும் வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.